வாழனுமே உமது கூடாரத்தில் வாழ்நாளெல்லாம் வாழனுமே பரலோக மகிமையால் இப்போதே மூடிக்கொள்ளும் பரலோக மகிமையால் இப்போதே மூடிக்கொள்ளும் கர்த்தாவே உம்மிடத்தில் ஒன்றை கேட்கிறேன் அதையே நாடுவேன் வாஞ்சிப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையிலே இனிய வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் அவருடைய செழிப்பும் செல்வாக்கும் அவருடைய வரங்களும் வல்லமையும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய உடன்படிக்கையினுடைய வார்த்தையானது, என் ஓய்வு நாட்களை ஆசாரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக, நான் கர்த்தர். அன்பானவர்களே, ஆண்டவராகிய தேவன் அவரை தம்முடைய ஜனங்கள் மதிக்கணும், அவருக்கு பயப்படணும், அவர் வார்த்தையின்படி நடக்கணும், செய்யணுன்றதுல அதிக கவனம் உள்ளவர். நாம் அவர் வார்த்தையின்படி செய்யோமேனால் அநேக சமயங்களிலே நமது வார்த்தையாகிய ஜெபத்தை, விண்ணப்பத்தை, வேண்டுதல்களை அவர் கேட்கும் பொழுது அவர் சொல்லுக்கு நாம் கீழ்ப்படுகிறதுனால நமது சொல்லுக்கு அவர் செவி சாய்ப்பார். இங்க சொல்றாரு, என் ஓய்வு நாட்களை ஆசாரித்து. நிறைய பேரை பார்த்தீங்கன்னா ஆண்டவரை ஆசாரிக்க வரப்போற, ஆராதிக்க வரப்போற நாளில் தான் என்ன செய்வாங்கன்னா, மற்ற வேலைகளுக்கு போயிட்டு, கல்யாண காரியம், சொந்தக்காரர் வந்துட்டாங்க, வேலை விஷயமா போனோம், இப்படி போறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்றார், ஆசாரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக. அதை சொல்றாரு, நான் கர்த்தர். அன்பானவர்களே, ஓய்வினாலையும் ஆசாரிக்கணும், அவருடைய ஸ்தலத்தை குறித்து, ஐயோ இன்னைக்கு தேவ வீட்டுக்கு போகணுமே, அவர் தங்குகிற ஸ்தலத்தை குறித்து நாம் பயபக்தி உள்ளவர்களாக இருக்கணும் சொல்லி சொல்றாரு, நான் கர்த்தர். அவருடைய ஓய்வினால ஆசாரிக்கும் பொழுது உண்டாகிற ஆசீர்வாதங்கள் என்னவா இருக்க போகுதுன்றத நாம் தொடர்ந்து கேட்க போகிறோம். ஆகையால் இந்த பயபக்தி ஓய்வினால ஆசாரிக்கிறதுக்கு உங்கள் குடும்பங்களில் தேவாலயத்துக்கு வராமல், சர்ச்சில் ஆண்டவரை தேடாமல், ஆண்டவரை பிரியமல்ல மதிக்காமல் இருக்கிறவர்களுக்கு இந்த வசனத்தை எடுத்து காண்பித்து அவர்களை ஆலயத்துக்கு கொண்டு வாங்க, அவர் பரிசுத்த ஸ்தலத்துக்கு கொண்டு வாங்க, அவருடைய ஓய்வினால் ஆசரிக்க சொல்லுங்க. என கர்த்தர் சொன்னார், நான் கர்த்தர். அந்த வார்த்தையின்படி செய்வோம், தொடர்கிற ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரராய் மாறுவோம். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, என் ஓய்வு நாளை நீங்கள் ஆசாரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து, என் ஆலயத்தை குறித்து, நான் நாட்டின ஸ்தலத்தை குறித்து பயபக்தி உள்ளவர்களாய் இருங்கள். நான் கர்த்தர். நீங்க இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களும் தாமதமாக ஆலயத்துக்கு வர்றது, தேவ வார்த்தையை மதிக்காம போறது, இப்படி செய்கிற இந்த ஆவிகள் அவர்கள் பகுத்தறிந்து தேவன் பேரில் அதிக பற்றுதலாய் வாழ உதவி செய்யும். அதன் வழியாக வருகிற ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரர்களாய் மாறட்டும். எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உமது கூடாரத்தில் வாழ்நாளெல்லாம் வாழனுமே. God bless you, church. Have a blessed day. Amen.